கொக்கோ கோலா ப்ரௌன் கலருடா, அக்கா பொண்ணும் அதே கலருடா. பேப்பரை இங்கேருந்து எடுத்து இங்கே வைக்கிறாரு. அந்த கேப்பில் பேப்பரை பார்த்து தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் பார்த்தாயா அப்படின்னாரு. நான் அப்படியே சாப்பிட உட்காந்து சார் பாடுங்க அப்படின்னால, என் இளைய தளபதியே எனக்கு ஒரு வர வேண்டும் ரெக்கார்ட் பண்ணி அழகா லிரிக்ஸ்லாம் எழுதி எல்லாம் முடிஞ்சு கொண்டு போய் சாங்கை போய் விஜய் சாருக்கு போட்டு காமிச்சு சாங்கை அப்படியே கேட்டுட்டு ஒரு அழகான ஒரு புன்சிரிப்பு இருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த புன்சிரிப்பை அப்படியே பார்த்து சிரிச்சாரு. நீ ஹலோ சொல்லவில்லை என்றால் கிலோ எடைகுறு நல்லா இருக்குதா, வேண்டான்னு சொன்னல அப்படின்னாரு. ரைட்டு, ஓகே, வேறு சாங் கம்போஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா வேண்டாம் தான். அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணக்கூடாது, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறதே அபத்தம்னு எனக்கு தெரியுன்றதால அதுக்கு பதிலாக கம்போஸ் பண்ணப்பட்ட சாங் தான் நீங்கள் படத்தில் பார்த்த எங்கள் அக்கா பொண்ணும் அதே கலருடா. அதுவும் அவர் கொடுத்த பல்லவி தான். கிளாப்படி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். அதாவது வந்து இசையமைப்பாளர் தேவா வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர், ஒரு மெலோடி கிங். ஆக்சுவலி எல்லாருமே அவர் கானா சாங்லாம் ஸ்பெஷல் நினச்சிட்ருக்கீங்க. அவர் ஒரு மெலோடி கிங்குங்கிறது யாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இளையராஜா அவர்களை விட்டுருங்க, நான் சொல்கிறது வந்து எம்எஸ்வி, கேவி மகாதேவன் சார் அவர்கள், இவர்களுடைய வழி தோன்றர்கள் ஒரு மென்மையான டுவேட் சாங் போடுறதுல அவர் கிங்கு. என்ன மாதிரி இயக்குநர்கள்லாம் போய் அவர்கிட்ட போய் கானா சாங்கை வாங்கி அந்த பாடலில் ஹிட் ஆகி அவர் ஏதோ கானா சாங்கை மட்டும்தான் தேவா சார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அவர் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர், அருமையான மெலோடி சாங்ஸ்லாம் போடுவார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரியாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு சிறந்த கவிஞருங்க. அது வந்து நான் சொல்கிறது கொஞ்சம்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே தோணலாம், பட் உண்மை அது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பாடல்கள் கம்போசிங்கில் அந்த அவர் டம்மி லிரிக்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் சினிமாவில். அதாவது சும்மா ஒரு வார்த்தைகளை போட்டு பாடுறது, அதை டியூனாக பாடுறதை விட அதில் வார்த்தைகளை வச்சு போடுறது வந்து அந்த கம்போசிங்கில் உட்காந்துட்டு இருக்க இயக்குநர்களுக்கு வந்து ஈஸியாக போய் கேட்ச் ஆகுன்றதுக்காக சும்மா ஒரு டம்மி லிரிக்ஸ் போட்டு பாடுவார். அப்படி பாடினா கூட அதில் 100க்கு 80% இல்லை சம்திங் 85% பாடல்கள் வந்து அவருடைய பல்லவி தான் வைப்போம். அதுக்கு அந்த பல்லவியை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கவிஞர்களை வந்து அதுக்கப்புறம் தான் அந்த மற்ற டியூனுக்கு எழுத சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பல்லவி அவ்வளோ கேட்சிங்காக இருக்கும் அவர் போடுற பல்லவி. அப்படி நிறைய பாடல்கள் வந்து அவருடைய பாடல்கள் நான் உதாரணம் சொல்லிட்டே போகலாம். அதில் குறிப்பாக நான் இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து என்னென்னா, ஒரு நாள் கம்போசிங்கில் வந்து என்னுடைய படத்துடைய கம்போசிங்காக நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது, அப்போ வந்து 7 மணிக்கு கம்போசிங் ஆரம்பித்தார்னா அவர் 8:30 8:45 வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு டிஃபனுக்காக சாப்பிட உட்காருவோம். அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் உட்காந்து கம்போசிங் பண்ணுவோம். அந்த 1 மணி வரைக்கும் எனக்கான கம்போசிங் டைமு. அப்போ என்னுடைய கம்போசிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப 2 மணிக்கு அல்லது 2:30 மணிக்கு வேறு ஒரு டைரக்டர் வருவாங்க கம்போசிங்க்கு. அது 6 வரைக்கும் போகும். 6க்கு அப்புறம் 9 மணி வரைக்கும் இன்னொரு கம்போசிங். இப்படி 3-4 பேர் டைரக்டராக ஒரு நாளைக்கு அவர் கம்போசிங் பண்ணுவார் வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய கம்போசிங் அந்த டிஃபனுக்கு உட்காரும்போது அங்கே தினத்தந்தி பேப்பர் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவர் சும்மா அப்படி பார்த்துட்டு அந்த பேப்பரை இங்கேருந்து எடுத்து இங்கே வைக்கிறாரு. அந்த கேப்பில் பேப்பரை பார்த்து தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் பார்த்தாயா அப்படின்னாரு. நான் அப்படியே சாப்பிட உட்காந்து சார் பாடுங்க அப்படின்னால, தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் பார்த்தாயா அப்படின்னு அப்படியே டியூன் பாட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அது புதுசாக இருந்தது. தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் பார்த்தாயா, நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. அது வந்து பின்னாடி என் படத்தில் யூஸ் பண்ணல, பின்னாடி இன்னொரு படத்தில் அவர் வந்து இந்த டியூனை வந்து அவர் பாடி ஒரு பாடலாக வந்திருக்குது. அந்த படம் பேர் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது என்னுடைய படத்துடைய கம்போசிங்கு அதே மாதிரி பகவதி படத்துக்கான கம்போசிங்கு. அந்த கம்போசிங்கில் நான் வந்து அன்றைக்கி வந்து போய் உட்காந்து சிச்சுவேஷனாக சொல்லி ஒரு அழகான ஒரு லவ் டூயட் சார் இது அப்படின்னு சொல்லி அதுக்கான சிச்சுவேஷனை சொல்லியாச்சு. உடனே அந்த சார் அவள் வந்து ஹீரோவை வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் மாடர்ன் கேர்ள் சார், அவள் வந்து ஹீரோவை வந்து அவன்கிட்டருந்து ஃபோன் வரலைன்னா ஃபீல் பண்ணுவாள், அவனை சந்திக்கலைன்னா ஃபீல் பண்ணுவாள், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் அவள் இந்த சாங் வருது சார் அப்படின்னு சிச்சுவேஷனை கேட்டுட்டு அப்படியே ஹார்மோனியத்தை எடுத்து அந்த அப்படியே சுதி சேர்த்துக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் அவருடைய அசிஸ்டண்ட்டான குமார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தார். அப்படியே போட்டுகிட்டே அது வந்து திடீர்னு அப்படி பாட்டு ஆரம்பித்தார். நீ ஹலோ சொல்லவில்லை என்றால் 1 கிலோ எடை குறைவேனே, அந்த ஆல்ஸ் மலையில் நடந்தாலும் எந்த பாதம் சுடுமே, என் இளைய தளபதியே எனக்கு ஒரு வர வேண்டும், அனுதினமும் உன்முகத்தை
நான் பார்க்கும் வர வேண்டும் நீ ஹலோ சொல்லவில்லை என்றார் 1 கிலோ எடை குறைவேன். இப்படியே போகுது சாங்கு. எனக்கு அப்படியே பார்த்துட்டு முடிச்சிட்டார் கம்போசிங். எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் கொஞ்சம் வீக்காக பாடியிருக்கேன். அவர் பாடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ வந்து இந்த நீ ஹலோ சொல்லவில்லை என்றால் 1 கிலோ எடை குறைவேனே என் இளைய தளபதியே அப்படின்னு போட்டது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது. இது வந்து விஜய் சாருக்கு லவ் டுவேட்டாகவும் இருக்கும், அந்த பொண்ணு பாயிண்ட் பாடுறப்போ நல்லாவும் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ரசிகர்களுக்கு வந்து சாங் பிடிக்கும் அப்படின்ட்டு அப்போது டூயட்டுன்றதால அந்த இளைய தளபதி வந்து ஒரு இடத்துல அந்த பொண்ணு சொல்லட்டும், இன்னொரு இடத்துல இனிய தளபதியே சொல்லட்டும், என் இனிய தளபதியே அப்படின்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை வந்து நாங்கள் ரெக்கார்டு பண்ணியாச்சு. ரெக்கார்ட் பண்ணி அழகாக லிரிக்ஸ்லாம் எழுதி எல்லாம் முடிஞ்சு கொண்டு போய் சாங்கை போய் விஜய் சாருக்கு போட்டு காமிச்சு சாங்கை அப்படியே கேட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு அவர்கிட்ட வந்து ஒரு 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 அழகான ஒரு புன்சிரிப்பு இருக்கும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த புன்சிரிப்பை அப்படியே பார்த்து சிரித்தார். சாங் பிடிச்சிச்சு பொழுதுன்னு நினச்சிட்டு ஓகே சார் அப்படின்னு. ஓகே இல்லைண்ணா அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என்ன இது டூயட்ஸ் ஆகுதா என்ன என்னை பற்றிலாம் புகழ்ந்துருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை சார், அப்போ வந்து விஜய் அவர்கள் தளபதி ஆகிறதுக்கு முன்னாடி இளைய தளபதி தான் போட்டுக்கிட்டு இருந்தார் அந்த டைம். அதனால் நான் சொன்னேன், இல்லை சார் இது வந்து உங்களை ரசிகர்லாம் இளைய தளபதினு கூப்பிட்றாங்க, அதனால் அது சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து தளபதி ஆக போகிறீங்க, அதனால் நான் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இனிய தளபதின்னு போட்டிருக்கேன் சார் அப்படின்னோடனே, முதல்ல இதெல்லாம் வேண்டாம், இந்த டூயட் சாங்கில் என்னையை பற்றிலாம் ஏன் அதெல்லாம் வேண்டாண்ணா அப்படின்னாரு. அப்படியா சார் சொல்கிறீங்க, அந்த நீ ஹலோ சொல்லவில்லை என்றால் கிலோ எடை குறைவு நல்லா இருக்குதே, வேண்டான்னு சொன்னல அப்படின்னாரு. ரைட்டு ஓகே, வேறு சாங் கம்போஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா வேண்டாம் தான், அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறதே அபத்தம்னு எனக்கு தெரியுன்றதால ஓகே சார் டன், வேறு கம்போஸிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சாங்கை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு பதிலாக கம்போஸ் பண்ணப்பட்ட சாங் தான் நீங்கள் படத்தில் பார்த்த ஜூலை மலர்களே ஜூலை மலர்களே சாங்கு. இந்த டியூனை கம்போஸ் பண்ணி இதுக்கு கொண்டு போய் காமிச்சோடனே அது கேட்டோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சாங்கு இப்போ நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் ஆமாம் இந்த சாங் வந்து நல்லதாக போச்சு, பழைய சாங் வேண்டாம், அதோட இது பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. எனக்குமே அந்த ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் நான் எதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் இன்றைக்கி தான் வந்து ரசிகர்லாம் வந்து அவ்வளவோ அவர் எங்கே போனாலும் தலைவா அண்ணா அவங்கள பார்க்கணும், உங்கள் முகத்தை ஒரு தடவை காட்டுங்கண்ணா அப்படிலாம் சொல்லிட்டீங்க. நான் அப்போவே போட்டேன், என் இளைய தளபதியே எனக்கு ஒரு வர வேண்டும், அனுதினமும் உன்முகத்தை நான் பார்க்கும் வர வேண்டும்னு போட்டேன். ஏன்னா எனக்கு என்னமோ தோணி இருக்குது, இதெல்லாம் பின்னாடி ரசிகர்கள் வந்து இப்படி கேட்பாங்க அவரை பார்த்து அப்படின்னு. அதை டூயட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது படத்தில் வரணும் போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த சாங் வந்து ரெக்கார்ட் ஆகி ஃபுல் சாங்காக இருந்துச்சு. இப்போ கூட யோசித்தேன், இந்த என் இனிய தளபதியே எனக்கு ஒரு வர வேண்டும் இந்த இது வச்சு இன்றைக்கி தான் அவருக்கு நிறைய பேர் சாங்ஸு ஆந்தம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இந்த லிரிக்ஸ் வச்சு கூட பண்ண வைக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் அதை நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்மளும் பேருக்கு பண்ணிக்கிட்டு இருந்து அதை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த சாங்கை விடுறதுக்கே மனசு இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்குது, சரி விஜய் சார் தான் வேணான்ட்டாருன்னு பின்னாடி நான் அருண் விஜய் வச்சு பண்ணும்போது இந்த முதல் 2 வரி இருக்குது பாருங்கள், நீ ஹலோ சொல்லவில்லை என்றால் 1 கிலோ எடை குறைவினே, இந்த வரியாவது யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தேவாசர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த படத்துக்கு மணிசர்மா அவர்கள் மியூசிக்கு, அதனால் மணிசர்மா சார்ட்ட சொல்லி அந்த வார்த்தைக்கு வேற ஒரு டியூன் கம்போஸ் பண்ணி அதை சாங் ரெக்கார்டும் பண்ணேன். அது ஆடியோவில் கூட ரிலீஸ் ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி படத்தில் அந்த சாங்கை வைக்க முடியல, அது படத்துலேயும் அந்த சாங் இல்லாமல் போச்சு. ஆக இந்த நீ ஹலோ சொல்லவில்லை என்றால் 1 கிலோ எடை குறைவினைன்ற ஒரு அழகான வார்த்தை எந்த பாட்டிலே என்னுடைய படங்களில் வர முடியாத அளவுக்கு அது மிஸ் ஆகி போச்சு. ஆனால் அந்த வார்த்தையை கொடுத்தவர் யாருன்னா நம்ம அன்புக்குரிய இசையமைப்பாளர் தேவா அவர்கள் தான். அவருடைய இசையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து மல 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 மல்லே மல்ல அவர் கொடுத்த வேர்டு தான் அது. அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கொக்கோ கோலா ப்ரௌனு கலருடா, எங்கள் அக்கா பொண்ணும் அதே கலருடா, அதுவும் அவர் கொடுத்த பல்லவி தான், எனக்கு தேவா சார் கொடுத்த பல்லவி தான். இப்படி பல ஹிட்டு பாட்டுக்கு வந்து அவர் வந்து பல்லவியை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கமெண்ட்ஸில் ஒருத்தர் போட்டிருந்தார், சார் உங்கள் படத்தில் வந்து இந்த சொல்லவா மெலோடி சூப்பர் மெலோடி சார் மகாபிரபு படத்தில், அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார்னு சொன்னாங்க. அதை போடுவோம் வீடியோ பின்னாடி. பட் அந்த சொல்லவா ஒரு காதல் கதை சொந்தம் நீ அல்லவா உயிர் வாழும் வரை, இது வரைக்குமே கம்போசிங்கில் அந்த லிரிக்கை போட்டது தேவா சார். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே வாலி சார் எழுதி கொடுத்தாரு.
இன்னும் சொல்லப்போனால் வாலிச்சர் எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் பல்லவி எழுதி கொடுப்பாரு. அவர் வந்து அதே சாங்க்கு தென்றலே தென்றலே ஒரு தூது வீடுன்னு எழுதி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு சொல்லவா தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் சொல்லவா வச்சேன். இப்படி திரைப்பட பாடல்களில் பல பாடலுக்கு பல பல்லவிகளை வந்து டம்மியாக போட்டு கொடுத்து அது வந்து படத்துலேயே நிரந்தர பல்லவியாக வைக்கப்பட்டு ஹிட்டானால் கூட இந்த என் இளைய தளபதியே எனக்கு ஒரு வரம் வேண்டும், அனுதினமும் உன்முகத்தை நான் காணும் வரம் வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்றைக்கி தளபதி அவருடைய ஃபேன்ஸுக்கும் பொருத்தமாக இருக்குன்றதால இந்த வீடியோவில் இந்த பதிவை சொல்லணும்னு நினச்சேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.